இந்த சாக்லேட் எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க முதல் 3 எபிசோட்ஸ பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. இல்லனா கதை உங்களுக்கு புரியாது. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணுங்க. சரி, இப்போ கதைக்கு போலாம். எபிசோட் போன சீனோட கண்டினியூவேஷன்ல ஆரம்பிக்குது. அந்த செகண்ட் பொண்ணு, அவ பேரு டாங் யூ, அவ வந்து பிரேக்கப் பண்ணலான்னு சொல்றா. இதால ஹீரோக்கு செம்ம கோபம் வந்து திருப்பி திட்டிடுறான். பிரேக்கப் வேணுமா? உன்னை யாரு லவ் பண்ண போறான்னு திட்டி அனுப்பிடுறான். அப்போ அங்க இருக்கவா வந்து கேக்குறா, என்ன ஹீரோ இவ்ளோ தைரியம்? காலையில என்ன சாப்பிட்டீங்க? ஹீரோ சொல்றான், நான் எதுவும் தெரியாம பண்ணல. அந்த சாக்லேட் சாப்பிட்டு அவளே தான் என் பின்னாடி சுத்துனா. இப்போ அவளே போருன்னு சொல்லி பிரேக்கப் கேக்குறா. அது கேட்டு தான் கோபம் வந்துச்சு. ஹீரோ இப்போ ஒரு பிளான் பண்றான். எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பிரேக்கப் பண்ணா எல்லாம் சரியாகிடும்னு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, பொண்ணுங்க பிரேக்கப்னு சொன்னா அது லாஸ்ட் வார்னிங். ஹீரோக்கு அது புரியாம குழம்புறான். என்ன வார்னிங்? ஒருவேளை சூசைட் பண்ண போறாளோன்னு பயப்படுறான். அடுத்த சீன்ல ஒரு ட்ரைனிங் சென்டர். அங்க ஒரு லேடி கோச் பசங்கள புஷ்அப்ஸ் எடுக்க வச்சு டார்ச்சர் பண்றா. என்ன பசங்க நீங்க? போய் தண்ணில விழுந்து சாவுங்கன்னு கிண்டல் பண்றா. பசங்களும் பாவம். மேடம் விட்டுடுங்க, முடியலன்னு கெஞ்சுறாங்க. ஆனா அவ கேக்கல. மேல பைப்ல தண்ணி வேற அடிக்கிறான். ஹீரோ தூரத்துல இருந்து இத பாக்குறான். இவ பாக்க தானே அழகு, ஆனா செம்ம கொடுமை பண்றாளே. இவங்க செத்துருவாங்க. நான் போய் தான் காப்பாத்தணும். இல்லனா இவ எல்லாரையும் கொன்னுடுனான். ஹீரோ அங்க போய் சொல்றான், விட்டுடுங்க மேடம், அவங்க பாவம். பசங்கள டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லி அவங்கள காப்பாத்த ஹீரோ ட்ரை பண்றான். அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அடுத்து என்ன ஆச்சுன்னு வீடியோல பாருங்க. உனக்கு எதுக்கு அத பத்தின்னு அவ கேக்குறா. நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன்ல. என்கிட்ட பேசாத, இங்க இருந்து போயிடு. டேங்க பாத்து. ஹேய் பாருங்கன்னு சொல்றாங்க. இவரு நம்ம மஷீன், இவரு காப்பாத்திருவாரு. ஹீரோ அவ பின்னாடியே போறான். ஆனா நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, அப்பவும் தண்ணிய வச்சு என்ன பண்ற? அப்போ பைப்பு திறந்து தப்பா ஜியாங் டேங்க் மேல தண்ணிய ஊத்திடுறான். அவன் மொத்தமா நனைஞ்சிடுறான். ஜியாங் இப்போ செம்ம பயத்துல இருக்கான். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, இன்னைக்கு நம்மள காலிதான்னு நினைக்கிறான். ஆனா அவ ஒண்ணும் சொல்லாம சைலண்டா போயிட்டா. அப்போ மத்தவங்க வந்து டேங்க் கிட்ட, நீங்க வேற லெவல் மஷீன் சார், எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க. அந்த பொண்ணு கொன்றுப்பா. ஒரு பையன், அவ கொஞ்ச நாளா சரியில்லைன்னு சொல்றான். ரொம்ப வியர்டா நடந்துக்கிறா. ஏதோ பெருசா நடந்திருக்கு போலன்னு தோணுது. நெக்ஸ்ட் டே காலையில ஜியாங் எழுந்து கிளாக்க பாக்குறான். ஐயோ டைம் ஆயிடுச்சு, செம்ம டென்ஷன் ஆயிடுறான். சீக்கிரம் போனோம். அப்போ ஜியோ அலி வந்து, ஹேய் இன்னைக்கு சண்டேடா, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கிளம்புற? ஜியாங் சமாளிக்கிறான், இல்ல எனக்கு ஸ்கூல் இல்ல, ஆனா படிக்க கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும்னு. ஜியோலி அப்படியான்னு கேட்டு ட்விஸ்ட் வைக்கிறா. நீ உள்ள இருந்து படி, நான் போய் உனக்கு புக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அவனை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டா. பேரண்ட்ஸ் கிட்ட போய் அவன் படிக்கிறான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு போய் சொல்றா. ஜியாங் உள்ள ரொம்ப டென்ஷனா இருக்கான். என்ன நடக்குதுன்னே தெரியாம முழிக்கிறான். கடைசில ஒரு வழியா வெளியே வரான். ஹீரோயினை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான். யாருக்கும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவன் ஃப்ரெண்ட பார்க்க போறான். என்ன நடந்துச்சுன்னு பேசுறாங்க. அவன் அப்படியே உள்ள கத்திட்டு இருக்கான். முடிவுல வெளியே வரான். அப்போ சில பேரை அவனுக்கு பிடிக்காது. அவன் ஃப்ரெண்டு பத்தி யோசிச்சுட்டு போறான். எப்படியோ 2 பேரும் இப்ப காஃபி ஷாப் வந்தாச்சு. இனி என்ன ஆகும்னு வெயிட் பண்ணி பாருங்க. என்ன ப்ரொபோஸ் பண்ணான்னு நானும் ஓகே சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா இங்க எதுவுமே நடக்கல. 2 பேரும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் மூஞ்சி செவந்து போயிருக்கு. ஜியாங் கிட்ட போய் ஃபீவரான்னு கேக்குறான். 2 பேரும் ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. டேட்டிங்க்கு வந்துட்டு இப்படி மொக்க பண்றேனேன்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். அப்பதான் பக்கத்துல ஒரு காஸ்ப்ளே ஃபெஸ்டிவல் நடக்குது. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ஜியாங்க தேடி வரா. மால்லே காஸ்ப்ளே காம்படிஷன் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஹீரோ அவ கைய பிடிக்க பாக்குறான். ஆனா கூட்டம் மொத்தமா ஒரு காஸ்ப்ளேயரை பார்க்க ஓடுது. பார்த்தா அது நம்ம வில்லன் பொண்ணு தான். 2 பேரும் ஷாக்ல மூஞ்ச பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன ஆகும்னு பாப்போம். எல்லா கண்ணும் இவங்க மேல இருக்கவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பயம். சடனா செட்டிங்ஸ் ஆன் ஆகி வெல்கம் டீம் என்ட்ரி தராங்க. இவங்கள முன்னாடியே பார்த்திருப்போம். ஸ்கூல் பசங்க மாலுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு இவ சேட்டன் கார்டியனை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்பதான் அந்த பொண்ணு என்ட்ரி கொடுத்து, இப்போ எங்க போவாய்ன்னு கேக்குறா. நம்ம ஹீரோ நல்ல வேளை தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறா. ஆனா நம்ம ஹீரோ இவள இந்த கெட்டப்ல பார்த்து சிரிக்கிறான். நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்றான். இவ கோவப்பட ஹீரோ உடனே, நீ இந்த ட்ரெஸ்ல செம்ம அழகா இருக்கேன்னு சொல்லி சீனை மாத்துறான். இவ இதெல்லாம் மறைச்சதுக்கு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக்கே இருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது அழகா இல்லாத பொண்ணுங்கள பசங்க ரொம்ப கலைப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து அவங்கள காப்பாத்துனான்.
அதுல இருந்து தான் இவங்க ஹீரோவோட பிக் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ காஸ்ப்ளே காம்படிஷன்ல இருக்கும்போது யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு ஹீரோயின் பயப்படுறா. இங்க பசங்களை எப்படி டீல் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின்ஸ்க்கு நல்லா சொல்லித் தராங்க. பாய்ஸை கண்டு பயப்படாம அவங்கள தம்சம் பண்ண சொல்றாங்க. சில பொண்ணுங்க பாய்ஸை வச்சு செஞ்சு எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. இவ்ளோ நாள் ட்ரெஸ் விஷயத்த ஹீரோயின் மறைச்சு வச்சிருந்தா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிட்டாதான் ப்ராப்ளம் இல்லைன்னு டைம் ஜோன் சொல்றா. அப்போதான் காஸ்ப்ளே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நியூஸ் வருது. சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஹீரோயினால ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா டீம்ல 3 பேர் இருக்கணும். ஹீரோயின் எப்பவுமே தனியா தான் இருப்பா. அவ கூட யாரும் இல்ல. அப்போ ஜீரோ நம்ம 3 பேர் இருக்கோம்லன்னு ட்விஸ்ட் வைக்கிறா. ஹீரோ ஷாக் ஆகி நான் பொய்யா வருவேன்னு கத்துறான். ஆனா கம்பல்சரியா ஹீரோவை பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோவை ஒரு அழகான பொண்ணா மாத்திட்டாங்க. பொண்ணு கெட்டப்ல ஹீரோ வேற லெவல் அழகா இருந்தான். ஆனா இது அவனுக்கு பிடிக்கல. வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை இப்படி பார்த்து யாரோ போட்டோ எடுத்துட்டாங்க. என் பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த ஹாபி இருக்கான்னு அவ ஷாக் ஆடுறா. சுண்டை கூட இவனை பொண்ணு ட்ரெஸ்ல பாக்குறாங்க. ஹீரோயின் அவ ட்ரெஸ்ஸ பாக்குறா. ஆனா அது கிழிஞ்சிருக்கு. யாரோ வேணும்னே இவ வின் பண்ண கூடாதுன்னு சதி பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரெஸ் கிழிஞ்சா என்னன்னு ஹீரோ கேக்குறா. ஹீரோயின் அழுறா. இந்த ட்ரெஸ் எனக்கு எவ்வளவு இமோஷனல் அட்டாச்மெண்ட்னு தெரியுமான்னு கேக்குறா. அழுத்துட்டே அங்கிருந்து ஹீரோயின் ஓடிடுறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த ட்ரெஸ்ஸை இவ்ளோ லவ் பண்றான்னு. ஆக்சுவலி இதுதான் அவ ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ண ஸ்பெஷல் ட்ரெஸ். வேற ட்ரெஸ் போட்டு போக அவ மனசு ரெடியா இல்ல. சுசிக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது அவ மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் $299 வர்த்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். போன எபிசோட் ஸ்டார்டிங்லயே இதை காட்டினாங்க. அந்த 3 திமிரு பிடிச்ச பொண்ணுங்களுக்கு இவ ஜெயிக்கிறது பிடிக்கல. இவ ஜெயிக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ பரவாயில்ல, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம்னு ஹீரோ நம்புறான். நம்ம ஹீரோ ஜெயிக்க போயிட்டே இருப்போம். ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஹீரோ நிக்கிறான். அங்க நின்னு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ்ல இன்ட்ரோ நல்லா இருக்கணும். அது முடிஞ்சதும் செகண்ட் ரவுண்ட் வரப்போகுது. செகண்ட் ரவுண்ட்ல டான்ஸ் அண்ட் சாங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இது ரொம்ப பெரிய விஷயம்னு ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஃபேரிய வேற காணோம். ஹீரோ மட்டும் தான் இருக்கான். ட்ரெஸ்ஸை தேடி போன ஃபேரியை இன்னும் காணோம். ட்ரெஸ் இன்னும் கிடைக்கல. அப்போதான் அங்க ஒரு ட்விஸ்ட். கரெக்டா அந்த நேரத்துல ஃபேரி அங்க வந்துட்டா. ஹீரோ இது ஜென்ஸ் டாய்லெட், இங்க என்ன பண்றன்னு கேக்குறா. ஃபேரி அது பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு. ஃபேரி ஹீரோவை ரொம்ப டீப்பா பாக்குறா. ஹீரோவோட பாடி ஷேப்பை பார்த்து ஃபேரிக்கே ஷாக்கு. ஹீரோ ரொம்ப செக்ஸியா இருக்கானேன்னு ஃபேரி நினைக்கிறா. ஹீரோ என்னை இப்படி தர்க்கியா பார்க்காதேன்னு. கொஞ்ச நேரத்துல காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இன்ட்ரோ பண்ண ஹீரோ டர்ன் வருது. ஸ்டேஜ்ல போய் நம்ம ஹீரோ நிக்கிறான். ஹீரோவோட டர்ன் வந்தப்போ அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டான். முன்னாடி இவ்ளோ கிரௌட பார்த்ததும் ஹீரோ தடுமாறிட்டான். இவ்ளோ பேர் முன்னாடி தனியா பெர்ஃபார்ம் பண்ணணுமேனு யோசிக்கிறான். ஹீரோக்கு பயத்துல கை கால் எல்லாம் நடுங்குது. ஒரு வழியா தைரியத்தை திரட்டி ஸ்டேஜுக்கு போறான். ஆனா ஸ்டேஜ்ல ஹீரோ தெரியாம வழுக்கி விழுந்துட்டான். இத பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இவன் யாரு, இவனை வெளியே அனுப்புங்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. ஹீரோ ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாலும் சமாளிச்சு ஆடியன்ஸை பார்த்து என்ன பார்த்து சிரிக்காதீங்கன்னு சொன்னான். ஹீரோவோட இன்னசென்ஸ்க்கு ஆடியன்ஸ் எல்லாம் ஃபிளாட் ஆகிட்டாங்க. இந்த சீனை பார்த்த அந்த திமிரு பிடிச்ச கேங்குக்கு கடுப்பு. இன்ட்ரோ சரி, ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இவன் மாட்டுவான்னு நினைக்கிறாங்க. பார்ட்னர் இல்லாம மெயின் பர்ஃபார்மன்ஸ்ல என்ன பண்ணி வின் பண்ணுவா? மெயின் பர்ஃபார்மன்ஸ் அப்போ இவன் கண்டிப்பா தோத்துருவான். இப்படிதான் அந்த வில்லி கேங் பிளான் போடுறாங்க. ஹீரோவும் என்னோட வேலை முடிஞ்சதுன்னு. இனிமேல் சுசியும் ஃபேரியும் தான் வின் பண்ண முக்கணும். சீக்கிரம் ஃபேரிய தேடி கூட்டிட்டு வர போயிட்டாங்க. எபிசோட் முடிஞ்சது. என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். அடுத்த வீடியோல பாப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். சரி கைஸ், இப்ப பை பை.